வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பொங்கல் பரிசு 5000 ரூபாய் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதை தீபாவளி தினத்தன்று வழங்கலாம் அப்படின்ட்டு சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ மிக மிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலான ஒரு சூப்பர் அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது தீபாவளி பரிசாக நம்ம மக்களுக்கு 5000 ரூபாய் பரிசு பொருள் வழங்கியிருக்காங்க. என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே ஃபோட்டோவில், டைட்டிலில், தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டில் நிறைய அரசு தரப்புலேருந்து ஸ்கீம் அப்டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தமிழக அரசின் திட்டம் எல்லாமே நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று நாட்டு மக்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சர்ப்ரைஸ் பண்ணிட்டார். ஸோ ஜிஎஸ்டியில் நமக்கு குறைச்சது போக இப்போ பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர் அவர்கள் தமிழக மக்களுக்கு சர்ப்ரைஸ் செய்ய காத்திருக்காருங்க. ஸோ அந்த சர்ப்ரைஸ் நியூஸ் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பொங்கலுக்கு வழங்கக்கூடிய 5000 ரூபாய் பரிசு தொகையை தீபாவளி தினத்தன்றே வழங்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குங்க. இதற்காக கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்குங்க. ஸோ தமிழகத்தில் ஆல்ரெடி திமுக அரசு சிறம்பட செயல்படுத்தி வரக்கூடிய மகளிர் உரிமை தொகை திட்டத்தோடு சேர்த்து இதையும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்கு. ஸோ இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இப்போ பெரிய கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து நபர்கள், ஸோ தமிழகத்தில் 5 வகையான ரேஷன் கார்டு இருக்குது. அதில் 3 வகையான ரேஷன் கார்டுகள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்குது. இந்த 3 வகையான ரேஷன் கார்டுகளுக்கு இது கிடைக்கும். NPHH, AYY, PYY இந்த மாதிரி ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே 5000 ரூபாய் நீங்கள் மகளிர் தொகை வாங்கிட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அப்படின்ற தகவலை நமக்கு குறிப்பிட்றாங்க. ஸோ இதை பற்றின அப்டேட்டை தான் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ கவலையே படாதீங்க. ஸோ இதற்கான டோக்கன்கள் அனைத்துமே எங்கே வழங்குறாங்க, என்ன நீங்கள் செய்யணும் எல்லாமே தாம பார்க்கலாம். ஸோ தமிழகத்தில் இந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக அறிவிக்கப்படலை. இது எப்போ அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்கள். ஸோ தீபாவளி நெருங்கி கொண்டிருக்க இந்த தினங்களில், ஸோ தீபாவளிக்கு முந்தைய நாள் இதற்குண்டான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ தமிழக மக்கள் அனைவருமே எதிர்பார்த்து அந்த தீபாவளி பரிசு தொகை, ஸோ இது 5000 ப்ளஸ் பரிசு பொருட்கள், அரிசி, வெல்லம், கோதுமை, இது மாதிரி பரிசு பொருட்களும் உங்களுக்கு வழங்க இருக்காங்க. இது எல்லாமே யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இது 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும். ஆல்ரெடி மகளிர் உரிமை தொகை நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அதே அக்கௌண்ட்டில் இந்த 5000 ரூபாயை சேர்த்து கொடுக்க போகிறாங்க. 1000 + 5000 6000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழே உணவு தானியங்கள் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டு மாநில அரசால் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் பல்வேறு உதவிகள் எல்லாமே வழங்கப்பட்டு வருகிறதுங்க. ஸோ இது எல்லாமே குறிப்பிடத்தக்கது. தற்சமயம் 5000 ரூபாய்க்கான டோக்கன்கள் அனைத்தும் எங்கே பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் போயிட்டு இதற்கான டோக்கன்களை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் பார்த்தீங்கன்னா டோக்கன்கள் அனைத்துமே இன்னும் சற்று நேரம் இல்லை நாளை முதல் உங்களுக்காக டோக்கன்கள் வழங்கப்படும். இந்த மாதிரி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.